ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற பிறகு டெல்லியில் தமிழக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். வரைக்கும் வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து. அதுக்கு மாநிலம் என்பதனுடைய டெபினிஷனுக்கே அதுக்கு அர்த்தமே இதையும் இணைச்சு இருக்கணும்ன்ற ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஒத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு 10,000 கோடி போல இப்ப மாநிலங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற வரி வருமானம் அது மாநிலங்களுக்கே கிடைக்கிற மாதிரி எஸ்ஜிஎஸ்டி கீழே அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு முடிவு எய்தப்பட்டிருக்கிறது. அதே போல எந்த விதமான வித்தியாசங்கள் இல்லாம, அதாவது மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இது ரெண்டையும் இருவருமே ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க முதல்ல ஒரு இது என்ன வச்சிருந்தாங்கன்னா, இப்போ 50% மத்திய அரசாங்கம்னா அதுல சர்வீசஸ் எல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணணும். சேவை வரிகள் வரி புதிச்சிட்டு இருக்கிற அந்த கம்பெனிகள்லாம் அவங்களுக்கு போகணுன்னு இருந்தாங்க. அதை இப்போ மாற்றி அமைச்சிருக்கிறோம். ஒரு ரெண்டு சைடுமே ஸ்டேட்டும் சென்டரும் இதை ஈக்குவலா பிரிச்சுக்கிறதுன்னு முடிவெடுத்திருக்கிறோம். ஆனால் முக்கிய முடிவு இன்னைக்கு இதுதான். எப்படி அதிகார பகிர்வு மாநில அரசாங்கங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் வரி வசூலிப்பில் அதிகார பகிர்வு என்பது இன்னைக்கு அநேகமாக 100% கருத்துமையோட நிறைவேறி இருக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய பிளாக்கா இருந்தது இதுதான். அது இப்போ அகன்று இருப்பதால இன்னொரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த லீகலா கொண்டு சேர்க்கறதுல சில விஷயங்கள். இன்னொரு முக்கியமான முடிவு இன்னைக்கு ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் எல்லாமே கேட்டுட்டு இருந்தது. இன்டர் ஸ்டேட், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் விற்கக்கூடிய அந்த இன்டர்ஸ்டேட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அது மாநிலங்கள் கேட்டுக்கொண்ட மாதிரியை இன்னைக்கு ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன விஷயங்களுக்கு மத்திய அரசாங்கம் அதில் அட்ஜுடிகேட் பண்ண முடியும் அப்படின்றதுல ஒரு கருத்தொற்றுமை வந்திருக்கு. குறிப்பாக எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரியே ஐஜிஎஸ்டியும் கொண்டு வரணுன்ற கோரிக்கையை இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் வேகமாக வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறத காட்டுது. எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல், உரிமைகளுக்கு பங்கு வராமல் இந்த ஜிஎஸ்டி ஜூலை 1 வர ஆரம்பிக்கணும்னு நான் நம்புறேன். இதில் அது இப்போ ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒவ்வொரு இன்னைக்கு முறையாக அவங்க என்ன ஷேர் பண்ணாங்கன்னா, மொத்த அசசிஸ் ஒரு 93 லட்சம் அசசிஸ் இருக்கிறாங்க. இவங்க 4 தளங்களில் இருக்கிறாங்க. அதாவது 20 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க 53 லட்சம் பேர் இருக்காங்க. டர்ன் ஓவர் 20 லட்சத்துக்கு கீழே வர்றவங்க இவங்களுக்கு வரி கிடையாது. ஆனால் சில பேர் வாலண்டரியா ரெஜிஸ்டர் ஆவாங்க, சில பேர் இல்லை, பாதிக்கு மேலே வாலண்டரியா ரெஜிஸ்டர் ஆவாங்கன்னு நம்ம நம்புறோம். இந்த திட்டத்துக்கு கீழே 53 லட்சம். அடுத்து 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்க 13 லட்சம். ஓகே, 13 லட்சம்ன்றது உங்களுக்கு இது என்ன சொல்லுவோம்னா செல்ஃப் டெக்ளரேஷன்ல அவங்களே எங்க டர்ன் ஓவர் இவ்வளவு அப்படின்னு சொல்லி அதில் 2% டாக்ஸ்ன்ற காம்பவுண்டிங் அப்படிம்பாங்க. அந்த காம்பவுண்டிங்ல வர்றவங்க அதுக்கு அடுத்து 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ஒரு 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 1 லட்சத்துலேருந்து 1.5 கோடி வரைக்கும் 1 கோடியிலேருந்து 1.5 கோடி வரைக்கும் 5 லட்சம் பேர். 1.5 கோடிக்கு மேலே வர்றவங்க ஒரு 14 லட்சம் பேர். இது இந்த 5 கேட்டகரியிலையும் ஒரு ப்ரொபோர்ஷன் போட்டு, அதாவது ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிள்னு சொல்லுவாங்க. அதில் ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலா இவங்களுக்கு ஈக்குவலா இப்போ 9:1 அப்படின்னு பிரிக்கிறோம். 1.5 கோடி கீழே 9 பங்கு மாநிலங்களுக்கு, 1 பங்கு மத்திய அரசாங்கத்துக்குன்னு சொன்னோம்னா அதுக்கு தக்கன ஒவ்வொரு ஸ்லாப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு வரும். 90% மாநிலங்களுக்கு வரும். இதுதான் பிரிக்கும் விதம். இது அந்த தொழில்துறை சார்ந்தோ இல்லை என்ன வரி இதுக்கு முன்னால கட்டிட்டு இருந்தாங்களோ அதை வச்சோ பிரிக்க கூடாதுன்னு முடிவு எடுத்தோம். முக்கியமான முடிவு. ஏன்னா அவங்க முதல்ல சென்டர் விரும்பினது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கருத்து வச்சாங்க. அது கூடாதுன்ற முடிவு இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்திருக்கு.